எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சர ஸ்திர உபய இதோட கார தத்துவங்கள், அதே மாதிரி அந்தந்த கிரகங்கள் எந்தெந்த பொருளில் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உண்டான பொருள்கள் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் அந்தந்த ராசிக்காரங்க அதுக்கு உண்டான பரிகாரங்கள் இல்லை கோயிலுக்கு தானமாக கொடுக்கறது, அன்னதானம் கொடுக்கறது இதெல்லாம் நம்ம செய்யலாம். அதுக்கு உண்டான பொருள்களில் கிரகங்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அந்தந்த ராசிக்காரங்களை அதுக்குண்டான தொழில்கள்லாம் எடுத்து செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு ஜோதிடராக எனக்கு யார் ராசிக்கு எந்த தொழில் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லும் போது இதெல்லாம் நம்ம சஜஷன் பண்ணலாம். இதெல்லாம் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த பொருளை ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால சர ஸ்திர உபய ராசியோட தத்துவங்கள், அதோட கிரகங்கள் ஆள்கின்ற ஒவ்வொரு பொருளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோஸில் என்னது ராசி கட்டம் அமைக்கிறது, ராசியோட அதிபதிகள், அதே மாதிரி ஒவ்வொரு ராசியும் எந்த அளவில் சுழற்சியாக இருக்குதுன்னு மட்டும் எல்லாமே நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு சூரியன் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் ஆகும், 12 ராசியை கடக்க ஒரு வருஷம் ஆகும். சந்திரன் ஒரு ராசியை கடக்க 2.25 நாள் ஆகும், 12 ராசியை கடக்க 27 நாள் ஆகும். அதே மாதிரி மற்ற கிரகங்களும் எவ்வளோ நாள்லாம் கடக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் நம்ம பார்த்தாச்சு. ராசி மண்டலத்தோட மொத்த வட்டப்பாதையெல்லாம் பார்த்தாச்சு. ஒற்றைப்படை, இரட்டைப்படை, ஆண் பெண், அதே மாதிரி பஞ்சபூத தத்துவங்களோட ராசிகள், குணங்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு சர ஸ்திர உபயோட கார தத்துவங்களுக்கு உண்டான பொருள்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதோட பொருள்கள் அந்தந்த பொருளை அந்தந்த கிரகங்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ராசியில் நம்ம ஜாதகத்தில் ஏதாச்சும் பலன்கள்லாம் கிரக பார்வையெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான கோயிலில் அதுக்குண்டான மாதத்துலலாம் ராசிகள், கிரகங்கள், அதிபதிகள், தெய்வங்கள் இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பரிகாரத்துக்கு நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ணலாம், ஒரு பூஜைக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம வீட்லேயே அந்த பொருள்கள்லாம் வாங்கி வைக்கலாம். அந்த பொருளுக்கு உண்டான தொழில், பிஸ்னஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? அதனால தான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிரபஞ்சம் ஒரு நம்மளுக்கு 4 வகையான சீசன்களை கொடுக்குது. குளிர்காலம், மழைக்காலம், அதே மாதிரி இளவேனி காலம், முதிர்காலம் எல்லாமே 4 வகையான சீசன் கொடுக்குது. அந்த 4 வகையான சீசனில் 3 நம்ம மாதங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த 3 மாதங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்க, ஒவ்வொரு ராசி, ஒவ்வொரு கிரகங்கள், ஒவ்வொரு மாதத்துக்கு உண்டான தெய்வங்கள், அதி தெய்வங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம ஒரு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட ஏதாச்சும் ராசி, கிரக பார்வை, ஜாதகம்லாம் சரியில்லைன்னா அதுக்குண்டான நேரத்தில் அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி பூஜைகள், பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சர தத்துவம்னு பார்க்கும்போது சர ராசிகள்லாம் யார்? மேசம், கடகம், துலாம், மகரம். இவங்களோட சரத்தோட தத்துவமே இயக்கம், வேகம், மாற்றம். ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க, மாற்றத்தை விரும்பவங்களாக இருப்பாங்க, தனி சுதந்திரமாக இருக்கணும்னு இருப்பாங்க. ஓகேங்களா? ஆண் ராசினாலே ஆளுமை, தலைமை, கம்பீரம், தர்மம், அதே மாதிரி எல்லாமே நான் தான்ற மாதிரி ஒரு வீரம், மற்றவங்கள ஆளுமை பண்ணுறது, சுதந்திரமாக இருக்கிறது ஆண் ராசிகள், ஆண் தத்துவம். பெண் தத்துவம் சந்திரன், மன அமைதி, பொறுமை, நிதானம், குடும்ப பாசம், இது எல்லாமே பெண் தத்துவம். சந்திரனோட ஆதிக்கம், சூரியனோட ஆதிக்கம் ஆண் ஆதிக்கம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ சர ராசிலேயே ஆண் ராசி மேசம், துலாம். இவங்க எப்போவுமே தலைமை, ஹெட்வேட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆளுமையாக இருப்பாங்க, கம்பீர தோற்றமாக இருப்பாங்க, தர்மம் செய்கிறதுல இவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நான் தான்ற அடையாளம் இருக்கும். எப்போவுமே இங்கே ஒரு பிடிவாத குணம் கொண்டவங்க, எப்போவுமே சுதந்திரமாக தான் வழியில் தான் நான் சுதந்திரமாக இருப்பேன்ற மாதிரி கொஞ்சம் ஆளுமையாக இவங்க இருப்பாங்க. பெண் ராசியில் பார்க்கும்போது கடகம், மகரம். இவங்க பொறுமையாக இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், உள்ளுணர்வு இவங்க வெளியில் பார்க்க அமைதியாக இருந்தாலும் உள்ளூரில் நிறைய ஓவர் திங்காக இருப்பாங்க. இவங்ககிட்ட நிதானம் கடைப்பிடிக்கலாம். அதே மாதிரி பிளான் போடுறதுல இவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ இன்றைக்கே பிளான் போட்டு செதுக்கி வைப்பாங்க. ஆனால் ஆண் ராசிங்களை அன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் செஞ்சுட்டு போவாங்க. ஸோ இவங்க டக்குன்னு முடிவெடுக்கிறது, முன்கோபக்காரங்களாக இவங்க வெளியாற்றல் ஜாஸ்தியாக இருக்கும். பெண் ராசியில் உள் ஆற்றல் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் இதான் வித்தியாசம். ஓகேவா? இப்போ துலாம் காற்று. இவங்க சிந்தனை, தகவல் தொடர்பு, வேகம், சமூகம், வியாபார உத்தி, சுதந்திரம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுற குணம் இவங்ககிட்ட இருக்குது. மேசம் நெருப்பு, வீரியம், அடையாளம், தொடக்கம், ஆளுமை, தந்தை.
கடகம் வந்து உள்ளுணர்வு, பொறுமை, வெளி அமைதி. உள்ளுணர்வு வந்து அதை ஓவர் திங்கிங் சொல்கிறது. அன்பு, பாசம், கற்பனை. மகரம் வந்து நிலம், உழைப்பு, வேகம், வெளி அமைதி, தன் இலக்கு, விடாமுயற்சி, பொறுமையாக இருப்பாங்க. இந்த சர தத்துவத்தோட வகை வந்து தாது வகைகள். இப்போ இந்த தாது வகைகள்னால் அதுக்கு வந்து உயிர் கிடையாது, இனப்பெருக்கம் கிடையாது, இடப்பெயர்ச்சியும் இங்கே கிடையாது. அப்போ தாது வகைகள்னா என்னென்ன வகைகள்? இந்த இரும்பு, உலோகங்கள், கனிமம், மணல், இந்த மாதிரியான பொருள்கள். ஓகேங்களா? இந்த மாதிரியான பொருள்கள் வந்து அந்தந்த ராசிங்க, அந்தந்த ராசியோட கிரகங்கள் வந்து ஆள்றாங்க. அதோட லிஸ்ட்டு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன். அந்தந்த பொருளை வந்து கிரகங்கள் வந்து ஆள்றாங்க. ஓகேங்களா? இப்போ தமிழ் மாதம் பார்க்கும் போது சித்திரையில் வந்து மேஷம், கடகம் வந்து ஆடி மாதம், துலாம் வந்து ஐப்பசி, மகரம் வந்து தை. இந்த ராசிக்காரங்க இந்தந்த மாதத்தில் வந்து நம்ம அதுக்குண்டான ஒரு பரிகாரம், பூஜைகள், இதெல்லாம் வீட்டில் பூஜையெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அந்தந்த மாதத்தில் வந்து இந்தந்த ராசி வந்து ஆதிக்கம் வந்து எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து ஸ்திர தத்துவம்னா இது வந்து நிலையாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து அசையாது, உறுதியானது, மாறாத பொருளாக வந்து இது வந்து இருக்கும். ஸ்திர ராசிகர் வந்து ரிஷிபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்போவுமே வந்து எதுவுமே மறக்காத ஒரு குணமாக இவங்க வந்து இருப்பாங்க. இதில் பெண் ராசி வந்து ரிஷப ராசி, விருச்சிகம். ரிஷிபம் வந்து நிலத்தத்துவம், சாந்தமான குணமாக இருப்பாங்க, குடும்ப பாசம் அதிகமாக இருக்கும், பண நகை சேர்க்குற எண்ணம், குணம்லாம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும், பொறுமையாக இவங்க வந்து எதுவுமே கடைப்பிடிப்பாங்க. விருச்சிக ராசி இவங்க வந்து நீர் தத்துவம், உணர்ச்சி வந்து அதிகமான ஒரு ஓவராக உணர்ச்சியாக இருப்பாங்க, ரகசியம் வந்து காப்புறதுல இவங்க வந்து வல்லவங்க. அதே மாதிரி புறம் பேசுறதுலேயும் இவங்க கொஞ்சம் ஓவராக இருப்பாங்க, மன வலிமை இவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆண் ராசின்னு பார்க்கும்போது சிம்மம், கும்பம். இங்கே வந்து சிம்மம் வந்து நெருப்பு தத்துவம், தலைமை, கம்பீரம், ஆளுமை, தர்மகுணம், வீரம், இது எல்லாமே அடங்குறது தான் இந்த நெருப்பு தத்துவம். கும்பராசி வந்து காற்று தத்துவம், சிந்தனை, சமூகத்தில் வந்து அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அட்வைஸ் கேட்குறவங்க வந்து நல்லா அட்வைஸ் கொடுக்கறதுல இவங்க பிஹெச்டியே வாங்குவாங்க. இவங்கக்கிட்ட நிறைய பேர்கிட்ட அட்வைஸும் வாங்குவாங்க. அதே மாதிரி புதிய கருத்துக்கள் வந்து இவங்க வந்து ஏற்றுக்குவாங்க. ஸோ கும்பராசியோட குணநலங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதோட வகை வந்து மூலம்னா என்னதுன்னா, இதுக்கு வந்து உயிர் இருக்குது, இனப்பெயர்ச்சியும் இருக்குது, நகரும் தன்மையும் இருக்கும். அப்படின்னா என்னது? மரம், தாவரம், பூ, மரத்தால் ஆன பொருள், இது எல்லாமே மூல வகை சார்ந்தது. இந்த இதில் வந்து அதோட ராசியோட கிரகங்கள் வந்து அதிகமாக பவர்ஸ் இருக்குது. ஸோ இதோட பொருள் வந்து நம்ம வந்து பூஜைக்கு, பரிகாரங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணால் இன்னும் அவ்வளோ நல்லா இருக்கும். ஓகேங்களா? இதோட வைகாசி வந்து ரிஷபராசி, ஆவணி வந்து சிம்ம ராசி, கார்த்திகை வந்து விருச்சிக ராசி, மாசி வந்து கும்பராசி. அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த மாதத்தில் இதுக்கு உண்டான பரிகார பொருளுங்கள்லாம் வந்து நம்ம கோயிலுக்கு தான தர்மமாக கொடுக்கறது, அதே மாதிரி நம்ம வந்து தர்மம் பண்ணுறது, பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணுறது, வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து உபயராசி. உபயனாலே என்னது ரெட்டத்தன்மை இருக்கும், அவங்கக்கிட்ட டபுளாக இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ சர ராசியோட வேகமும் ஸ்திர ராசியோட விவேகமும் கலந்த கலவையாக இவங்க வந்து நெகிழ்வுத்தன்மை, ரெட்ட குணமாக இவங்க வந்து இருப்பாங்க. இதில் உபயராசிகள் வந்து யாருன்னா மிதுனம், அப்புறம் கன்னி, தனுசு, அப்புறம் வந்து மீனம். ஓகேங்களா? இதில் வந்து ஆண் ராசி வந்து மிதுனம் வந்து காற்று. இவங்க வந்து புத்தி கூர்மையாக இருப்பாங்க, நகைச்சுவை உணர்வோடு இருப்பாங்க, தகவல் தொடர்பு, அதே மாதிரி பல வேலைங்களை வந்து இவங்க வந்து ஆக்டிவாக செய்வாங்க. ஒரு வேலைன்னு மட்டும் இங்கே கற்றுக்காமல் நிறைய ஸ்கில் வந்து அவங்க கற்றுக்குவாங்க. மல்டி டாஸ்கிங் வந்து நிறையா இவங்க கிட்ட எதிர்பார்க்கலாம். தனுசு வந்து நெருப்பு, இவங்க வந்து நேர்மை, ஆன்மீகம், சிந்தனை, இவங்க வந்து நிறைய ஸ்கில் வந்து கற்றுக்குவாங்க. ஓகேங்களா? இவங்கக்கிட்ட அந்த குணமும் வந்து இருக்கும். தனுஷ் வந்து நெருப்பு, நேர்மை, ஆன்மீக சிந்தனை, வழிகாட்டு குணம், லட்சியம், பேச்சு. இவங்க வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க, ஆன்மீகத்தில் அதிக நாட்டமாக இருப்பாங்க, ஓவர் திங்கராக இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுல இவங்க வந்து நல்ல சிறந்தவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி எடுத்த முடிவு வந்து அது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த லட்சியம் வந்து இருக்கும். ஓவராக பேசுவாங்க இவங்க. அப்புறம் வந்து பெண் ராசிகள் பார்க்கும்போது கன்னி, நில தத்துவம். இவங்க வந்து கணக்கு வழக்கில் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து ஆழமாக அனலைஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க.
அதே மாதிரி மற்றவங்கள விமர்சிக்கிறதுலும் இந்த குணம் வந்து இவங்கக்கிட்ட இருக்குது. எதிர்கால பிளான் போடுறது வந்து இவங்கக்கிட்ட பர்ஃபெக்டாக இவங்க வந்து பண்ணுவாங்க. மீனம் வந்து நீர் தத்துவம். இவங்களுக்கு வந்து கற்பனை திறன் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ஒரு கருணையாக இருப்பாங்க. தியாக குணம் வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ணுற சென்ஸ் வந்து இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து மோட்சம் உச்சம் வந்து இவங்கக்கிட்ட அதிகமாக இங்கே வந்து காணலாம். ஓகேங்களா? இந்த ராசிக்காரங்க வந்து கடைசி நிலையில் வந்து எதுவுமே வேணாம், எல்லாமே நிலையானது கிடையாது, எல்லாமே இறைவனோட நிலைக்கு வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக மோட்சம் போவாங்க. ஆன்மீகத்தை உச்சியோட மற்றவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து மாறுவாங்க. அது அவங்களோட கர்ம வினைகள் பொறுத்து. ஆனால் மீனம் வந்தாலே லாஸ்ட் வந்து மோட்சம், ஆன்மீக உச்சம் தான். இப்போ உபயோட வகை வந்து ஜீவன்னா என்னது? மனிதர்கள், பிராணி வகைகள், உயிர் உள்ளதாக இருக்கும், நகரும் தன்மையாக இருக்கும். அப்படின்னா யார்? மனிதன், விலங்கு, பறவை, பூச்சி, நீர்வாழ், இந்த மாதிரியான உயிர் உள்ளவங்க நகர்ற பொருள் தான் ஜீவன் வகை. உங்களோட தமிழ் மாதம் வந்து ஆணி வந்து மிதுனம், புரட்டாசி வந்து கன்னி, மார்கழி வந்து தனுசு, மீனம் வந்து பங்குனி. அந்தந்த மாதத்தில் இவங்க வந்து இதுக்கு உண்டான பொருள்கள் வந்து பரிகாரமாக பண்ணுறது, தானம் பண்ணுறது, இல்லைன்னா அதுக்கு உண்டான பொருள் வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது, அந்த பொருள்கள் வந்து வீட்டில் வச்சுக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் வந்து கொடுக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம ஒரு ஜோதிடராக பார்க்கும்போது இது ஓகே. ஆனால் பிரசன்னத்தில் இது வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ அதுக்குண்டான நம்ம பொருளுங்கள்லாம் பார்க்குறோம் பாருங்களேன். அந்த பொருள் வந்து இப்போ காட்டுறேன். இப்போ தாது தத்துவம்னா அந்தந்த கிரகங்கள் வந்து இந்த பொருளுங்களை வந்து அவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து உயிரே இல்லாதது, இனப்பெருக்கம் செய்யாதது. தாது வந்து உலகங்களோட வகைகள், அதே மாதிரி கனிமங்கள், மண் வகைகள், அதே மாதிரி கற்கள், ரத்தினங்கள், இது எல்லாமே அந்தந்த ராசியோட கிரகங்கள் வந்து இதுக்கு மேலே நிறைய பவர் இருக்குது. அதனால தான் இந்த ராசிக்காரங்க இந்த மாதிரியான தொழில் செய்யலாம், இந்த மாதிரியான தங்கம் போடலாம், இந்த ராசிக்காரங்க இந்த தங்கம் போடலாம், இதுக்கு வந்து இந்த கிரகம் வந்து அதிகம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பொதுவாக இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். பரிகாரன்ற முறையில் இது எல்லாமே அந்தந்த கோயிலில் வந்து நம்ம ஒரு தான தர்மம் கொடுக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து கிரக பார்வை வந்து பலம் கம்மியாக இருந்துச்சுன்னா இதுக்கு உண்டான பொருள் வந்து நம்ம கோயிலுக்கு தானமாக கொடுக்கறது, இல்லை அந்தந்த மனிதர்களுக்கு வந்து நம்ம வந்து உணவளிப்பது, இல்லைன்னா இது வழியாக வர எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வகை வந்து நம்ம வீட்டில் ஒரு பரிகார பூஜைக்கு நம்ம வச்சுக்கிருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் வந்து நம்ம அந்த பொருளுங்களை வச்சுருந்தாலும் அவ்வளவும் நம்மளுக்கு வந்து நல்லது. இதை வந்து ஃபோட்டோஸ் வந்து நான் என்னோடய குரூப்பில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்திரம் பார்க்கும்போது நிலையானது, நீண்ட ஆயுளாக இருக்கிறது என்னது? மரங்களோட வகைகள், தோப்புகள், அதே மாதிரி பல மரங்கள், மலர் செடிகள், பொருள் எல்லாமே நம்ம பரிகார பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்தந்த மாதத்தில் அந்தந்த கோயிலில் நம்ம வந்து தான தர்மம்லாம் இதெல்லாம் பண்ணலாம், ரொம்ப நல்லது. உபயோன்னு பார்க்கும்போது இது எல்லாமே, ஏன்னா ஜீவன்னு பிராணிகள், உயிர் உள்ளது, இது எல்லாமே நான் லிஸ்ட்டு வந்து வச்சுருக்கேன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ மனிதர்களாக இருந்தால் அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம், தான தர்மம் பண்ணலாம். பூச்சி வகைகளாக இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் சாப்பாட்டெலாம் கொடுக்கலாம். இல்லை பூச்சிகள் உண்டான வழியாக வர எந்த ஒரு பொருளும், எக்ஸாம்பிளுக்கு இந்த பட்டு துணி, இந்த பட்டு பூச்சியிலேருந்து தானே பட்டு துணிலாம் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேருந்து வர்றது எல்லாமே நம்ம வந்து பரிகார பூஜையாக நம்ம வந்து எடுத்து செய்யலாம். இது எதுக்கு நான் லிஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து நீங்கள் ஒரு ராசிக்காரங்க, தாது ராசிக்காரங்கன்னு வச்சுக்கோங்க, சர ராசிக்காரங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ஒரு பொருள் காணாகுது, அதை நீங்கள் வந்து கோயிலில் போய் கேட்குறீங்க, இந்த மாதிரி பொருள் காணா போகுது, எங்கே இருக்குது, எனக்கு எப்போ கிடைக்கும்னு வந்து கேட்பாங்க. இது வந்து ஆருடம் பிரசன்ன முறையில் கேட்பாங்க. அவங்க வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சர தத்துவோட ராசிகள் தெரிஞ்சுக்கணும், கிரக அதிபதி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சரத்தில் வந்து என்னென்ன பொருள்கள் வந்து அதோட அதிபதிகள் வந்து தாக்கம் அதிகமாக இருக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கும் போது அவங்க கேட்குற கேள்விக்கு உண்டானவரோட ராசி அதிபதியும் பார்க்கணும். அப்போ அதில் வர பொருள், இந்த பொருள் ஏதாச்சும் காணோன்னா இது வந்து உயிர் இல்லாதது, இது வந்து நகரும் பொருள். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பொருள் இந்த இடத்துல தான் இருக்குது, எங்கேயும் போவாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுவே வேறு ராசிக்காரங்க வந்து அந்த பொருள் எடுத்தாங்கன்னா அதையும் வந்து அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணுன்னா நான் நிறைய சொல்லணும், பிரசன்ன முறையில் தனி கிளாஸஸே நம்ம வந்து எடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் ராசி வந்து உயிரற்ற பொருளை வந்து அவங்க எடுக்கிறாங்கன்னா அதையும் வந்து அவங்க வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க. உயிரற்ற பொருள்லாம்
அவங்க வந்து இந்த இடத்துக்கு போயிருக்காங்க, இந்த திசையில் போயிருக்காங்க, இங்கே வந்து உன் பொருள் இருக்குதுன்னு அது வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி மூலியமாக தான் நம்ம பார்க்கணும். பிரசன்ன முறையில் நம்மள வந்து தனியாக ஒரு கிளாஸஸ்லாம் இருக்குது, அது போக போக பார்க்கலாம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால தான் இந்த இதெல்லாம் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டாக எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுவே சோழி பிரசன்னம் சொல்லுவாங்க. சோழி போட்டு வரவங்க வந்து அந்த கேட்குற டைமும் அந்த டைமில் வந்து கிரகங்களோட நிலைமையும் பார்த்துட்டு அதுக்குண்டான உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எந்த திசையில் வரன்ற மாதிரி சோழி பிரசன்னம் மூலியமாக பார்ப்பாங்க. ஜாதக முறையில் நம்ம வந்து அந்தந்த கட்டத்தில் வந்து தொழில் கல்யாணம்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு அந்த ஜாதகத்தை வச்சு இந்த மாதிரி பலனெலாம் பார்க்குறதுலாம் இருக்குது. இந்த மாதிரி முறைகள் வந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்டுங்களாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போக போக கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சர ஸ்திர உபய ராசிக்காரங்க எந்தெந்த தொழிலெலாம் பண்ணலாம், இல்லை எந்த மாதிரியான ஜாப்லாம் நம்ம வந்து போகலாம், அதெல்லாம் நல்லதுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான தனி வீடியோ வந்து நான் போடுறேன். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.